நேற்றைய தினம் நல்ல நாள் பங்குனி உத்தரம். பங்குனி உத்தர தினத்தன்று தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது புதிதாக. இன்னைக்கு நம்மோட குறிக்கோள் என்ன? அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவி தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் இருந்தவரை வேறு யாரும் நெருங்க முடியாமல் இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா அவர்களும் மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிய செய்து அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அதாவது திமுக என்றால் தீய சக்தி, திமுக என்றால் ஊழல், ஊழல், போதை, இதனுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறியப்பட்டாக வேண்டிய அவசியத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறை காப்பாற்றப்பட வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழகத்திலே வேறறுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்தியாவிலேயே மிகப்பெரிய போதை மாநிலமாக இருந்தது அனைவருக்கும் தெரியும், பஞ்சாப். ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய போதை மாநிலம் இது தமிழ்நாடு. ஆகவே இந்த தமிழ்நாட்டிலே எந்த அளவுக்கு மோசம் என்று சொன்னால், நம் வீட்டு குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து வந்தால் அந்த பைக்கட்டை நாம கையை விட்டு தேடுற அளவுக்கு அதில் எதுவும் பொட்டலம் இருக்குமோ, அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு ஆட்சியை தமிழகத்திலே தந்து கொண்டிருக்கின்ற இந்த ஊழல் ஆட்சி, போதை ஆட்சி நீக்கப்பட வேண்டும். அதுக்கு மிக பெரிய சாரதிகளாக நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இணைந்து இந்த கூட்டணியை வெற்றிக்கு இட்டு செல்வார்கள். அதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய இந்த தேர்தலை மிகச் சிறப்பாக முடித்து கொடுத்திருக்கின்ற திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.